ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மதுரை ஃபேமஸ் பருத்தி பால் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பருத்தி பால் விதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை 2 தடவை நல்லா அலசிட்டு நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பருத்தி விதையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சக்கையை திரும்ப எடுத்து தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி இப்போ திரும்ப அதை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசியை நல்லா அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுக்கும் ஏலக்காயும் தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி ரெடியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வெல்லத்தை கரைய வச்சுக்கோங்க. இப்போ பருத்தி பாலை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல வச்சுட்டு அது நல்லா பொங்கி வந்த பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தட்டி வச்சிருக்க சுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா துருவன தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு.